இந்த வீடியோவில் திருவள்ளுவர் அருளிய திருக்குறள்கள் மற்றும் அவற்றின் பொருள் தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது. தேசக்குரல் டிவி வழங்கும் திருக்குறள் தொடர் தொகுப்பு நா. விஜயகுமார் BE. திருக்குறள் விளக்கம் வழங்குபவர் நா. விஜயகுமார் PE. திருக்குறள் 17ஆம் அதிகாரம் அழுக்காராமை. குறள் 161 முதல் 170 வரை. குறள் 161. ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. பொருள்: ஒருவன் தன் மனத்தில் பொறாமை இல்லாத இயல்பை ஒழுக்கமாக கொள்ள வேண்டும். குறள் 162. விழுப்பேற்றின் அக்தொப்பது இல்லையார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். பொருள்: யாரிடத்தும் பொறாமை கொள்ளாத குணத்தை விட உயர்ந்த பேறு வேறு இல்லை. குறள் 163. அரணாக்கம் வேண்டாதான் என்பான் பிறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான். பொருள்: பிறரின் வளர்ச்சியைக் கண்டு பொறாமைப்படுபவன் அறத்தையும் செல்வத்தையும் விரும்பாதவனாவான். குறள் 164. அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஈதம் படுபாக்கு அறிந்து. பொருள்: பொறாமையால் வரும் தீமையை அறிந்தவர்கள் அதனால் தவறான செயல்களை செய்ய மாட்டார்கள். குறள் 165. அழுக்காற்று உடையார்க்கு அது சாலும் ஒன்னார் வழுக்கியும் கேடின்பது. பொருள்: பொறாமை கொண்டவர்களுக்கு அது ஒன்றி பகைவனின்றியும் அழிவை ஏற்படுத்தும். குறள் 166. கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதுவும் உண்பதுவும் இன்றி கெடும். பொருள்: பிறருக்கு கொடுப்பதை பார்த்து பொறாமைப்படுபவனின் குடும்பம் உணவும் உடையும் இன்றி வறுமையடையும். குறள் 167. அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவ்வையை காட்டிவிடும். பொருள்: பொறாமை உடையவனை திருமகள் விட்டு விலகி மூதேவி வந்து சேரச் செய்வாள். குறள் 168. அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீயொழி உய்த்துவிடும். பொருள்: பொறாமை என்ற பாவம் செல்வத்தை அழித்து துன்ப பாதையில் தள்ளிவிடும். குறள் 169. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். பொருள்: பொறாமைக்காரனின் செல்வமும் நல்லவனின் வறுமையும் மக்களை வியக்கச் செய்யும். குறள் 170. அழுக்கற்று அகன்றாரும் இல்லை அவ்வில்லார் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல்லை. பொருள்: பொறாமையால் உயர்ந்தவர் யாரும் இல்லை, பொறாமையற்றதால் தாழ்ந்தவரும் யாரும் இல்லை. தொகுப்பு மற்றும் வழங்கல் நா. விஜயகுமார் BE.